ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு இறைக்க இறைக்க, the more you share. வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 9ஆம் அத்தியாயம் முதல் 13 வசனங்கள். அப்பொழுது இயேசு படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது வேதபாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுவதோ, எழுந்து நட என்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுமகனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனிதருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனிதனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீடரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீடர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இன்றைய மனப்பாட வசனம் யோவான் 7:38. என்னிடம் விசுவாசமாய் இருக்கிறவனின் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். He who believes in me, out of his heart shall flow rivers of living water. நம்மில் உள்ள விசுவாசத்தை நாம் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அவ்வாறு பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய விசுவாசம் பெருகி அது பலப்படும். வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 11:25, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தங்கள் விசுவாசத்தை பகிர்ந்து கொண்ட சில நபர்களை இன்று நாம் திருமறையிலே பார்ப்போம். 1, பர்னபா. அவனை குறித்து அப்போஸ்தலர் 11:24 எப்படி வாசிக்கிறோம்? அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக மக்கள் ஆண்டவரிடம் சேர்க்கப்பட்டார்கள். விசுவாசத்தில் வல்லவனாகிய பர்னபா தன் விசுவாசத்தை பகிர்ந்து கொண்டதன் மூலம் கணக்கற்ற மக்கள் விசுவாசத்திற்குள்ளே கடந்து வந்து திருச்சபையில் இணைய முடிந்தது. நமது சபைகளில் புதிய ஆத்துமாக்கள் சேரவில்லையா? நாம் விசுவாசத்தை இன்னும் போதுமான அளவு நம்முடைய சுற்றுப்புறத்தில் உள்ள மக்களோடு பகிர்ந்து கொள்ளாததே அதற்கு முக்கிய காரணம். நமது சோம்பேறித்தனம் அகற்றப்பட வேண்டும். மக்கள் தாங்களாகவே வந்துவிட மாட்டார்கள். நாம் அவர்களை சந்தித்து வருந்தி அழைத்து ஆண்டவரிடம் கூட்டிக் கொண்டு வர வேண்டும். இன்னொரு நபர் தன்னுடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொண்டவர் பவுல். விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ள பிரியமானவர்களே, நமக்கு பேச்சு திறமை அவசியமில்லை. தெளிவாக எளிய நடையில் நற்செய்தியை நாம் அறிவித்தால் அது போதும். அதிகம் படித்தவனாய் இருந்தாலும் பவுல் தனது அறிவிலும் திறமையிலும் ஒரு நாளும் நம்பிக்கை வைக்கவில்லை. திருவசனத்தின் வல்லமையையே அவன் எப்பொழுதும் நம்பினான். அதுவே அவனது வெற்றி நிறைந்த திருப்பணியின் ரகசியமாகும். அவனது சாட்சியை 1 கொரிந்தியர் 2ஆம் அத்தியாயம் முதல் 5 வசனங்களிலே வாசிக்கிறேன். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன்.
உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்திலே நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. சுவிசேஷம்தான் அதை நம்பும் எவரையும் மீட்கும் சக்தியாகும். The gospel is the power of God unto salvation to everyone who believes. விசுவாசிக்கிற யாவரையும் ரட்சிக்கிற தேவ வல்லமை அந்த ஆண்டவருடைய நற்செய்தியாகும். அதுவே இறைவனோடு மனிதனையும் மனிதனோடு மனிதனையும் ஒப்புரவாக்குகிற அருட்செய்தியாக்கும். இந்தியாவை இரண்டாய் பிரித்த பாபர் மசூதி இடிப்பு சம்பவம் நடந்த நாள் இன்று டிசம்பர் 6ஆம் தேதி 1992ஆம் ஆண்டு. என்னை பொறுத்தவரையிலே திட்டமாக நான் சொல்லுவேன், இந்த பிரச்சனைக்கு முடிவு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் மாத்திரமே உண்டு. பிரிவினையாகிய தடுப்பு சுவரை தகர்த்தெறியும் வல்லமை இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு மட்டுமே உண்டு. மூன்றாவதாக தங்களுடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொண்ட ஒரு சிறு குழு, அந்த 4 அணி. படுக்கையிலே கிடந்த முடக்குவாதமுற்றவனை அந்த 4 இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு முடக்குவாதனை கோக்கி, மகனே தைரியமாயிரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்று அருளுரைத்தார். 4 பேர் தங்கள் விசுவாசத்தை திமிர்வாதக்காரன் ஒருவனோடு பகிர்ந்து கொண்டனர். அவர்கள் தங்கள் செயலில் அதை காட்டினர். இயேசு அவர்களது விசுவாசத்தை கண்டு மனமகிழ்ந்தார். அவர்கள் விசுவாசத்தில் இன்னும் வளரும்படி அந்த திமிர்வாதக்காரனை முழுவதுமாய் சுகமாக்கினார். ஆம் பிரியமானவர்களே, எளிய முயற்சிகளையும் நமது ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். 4ஆவதாக ஒரு அம்மா, ஒரு பாட்டி. அந்த விசுவாசம், இது தீமோத்தேயு குறித்து எழுதப்பட்டது. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் தீமோத்தேயு குறித்து அவனுடைய மம்மி, அவனுடைய பாட்டியை குறித்து எழுதினார். இவை தீமோத்தேயுக்கு பவுல் எழுதிய வார்த்தைகள் எவ்வளவு தெளிவானவைகள், எவ்வளவு ஊக்கம் தருபவை என்று பாருங்கள். பெண்களை உற்சாகமூட்டும் வசனம் இது. வெளியே போய் பிரசங்கிக்க முடியாவிட்டாலும் வீட்டில் தானே விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ள எவ்வளவு வழி இருக்கிறது பாருங்கள். நாம் கடவுள் மீது நமக்கு இருக்கிற விசுவாசத்தை பிறருடன் நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது கடவுள் அதை கனப்படுத்துகிறார். ஏன் தெரியுமா? அவ்விதமாய் பகிர்ந்து கொள்ளுதல் கடவுளை கனப்படுத்துகிறது. எனவேதான் திருமறையில் தீமோத்தேயுவின் தாயாரின் பெயரும் பாட்டியின் பெயரும் வந்துவிட்டன. இறைக்க இறைக்க ஊரும் ஊற்று, சொல்ல சொல்ல வளரும் விசுவாசம். இன்னொரு முறை சொல்லுகிறேன், இறைக்க இறைக்க ஊரும் ஊற்று, சொல்ல சொல்ல வளரும் விசுவாசம். உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கும் மத்தாப்பு மற்றும் வேட்டுகளை தயாரிக்கும் சிவகாசி நகரில் திருச்சபையின் அமோக வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அங்குள்ள கிறிஸ்தவ பெண்கள், அதுவும் குறிப்பாக இந்து மார்க்கத்திலிருந்து ஆண்டவரிடம் திரும்பிய பெண்கள் ஒவ்வொருவருக்காய் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளுதல் தான். என்னிடம் விசுவாசமா இருக்கிறவனின் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். இறைக்க இறைக்க ஊரும், சொல்ல சொல்ல வளரும் விசுவாசம். எங்கள் மகாபெரிய தேவனே, எங்களுக்கு நீர் விசுவாசத்தை கிருபையாய் தந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த விசுவாசத்திற்கு எங்களை பொறுப்பாளிகளாக, மற்றவர்களுக்கு கடத்துகிற பொறுப்பாளிகளாகவும் நீர் எங்களை மாற்றினதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த 4 பேரின் விசுவாசத்தை பார்த்து ஒரு முடவனை குணமாக்கினீரே. இன்றைக்கு கர்த்தாவே, தங்களுடைய வாழ்க்கையில முடமாகி கிடக்கிற ஆயிரக்கணக்கான பேர் எங்களை சுற்றி உண்டே. கர்த்தாவே, சிறு சிறு குழுக்களாக நாங்கள் சென்று அவர்களை உம்மிடத்திலே தூக்கி கொண்டு வரலாமே. காலம் மாறி போகவில்லை, காலம் அதிகமாக கெட்டுத்தான் போயிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியிலே உள்ள அந்த வல்லமையை நாங்கள் இன்னும் உலகிற்கு போதுமான அளவு எடுத்து பறைசாற்றி அவர்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லையே. நீர் எங்களை மன்னியும். எங்கள் கிணறெல்லாம் இறைக்காமல் நாறிக்கொண்டிருக்கிறது. இறைக்க இறைக்க ஊறுகிற அந்த அனுபவத்திற்குள்ளே தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரையும் இன்று நீர் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கிருபைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய நாடு கர்த்தாவே, இந்திய நாடு கர்த்தாவே, இந்த பாபூர் மசூதியினுடைய பிரச்சனையினாலே 2ஆய் உடைந்து கிடக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக கர்த்தாவே, எங்கள் நாட்டிற்கு ஒரு பெரிய சமாதானத்தை நீர் வரப்பண்ண வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.